ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு எதிர்பார்த்த ப்ரொமோ வந்துருச்சு. ஏன்ப்பா இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டால், குளிருதுங்க, ஒரே மழையாக இருக்குல்ல அப்படின்றாங்க. என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லோரும் குளிர செய்யும். ஆனால் ஏன்னா எல்லாருமே பயங்கர எதிர்பார்ப்பாக இருக்காங்க. நேற்று இந்த வீக்லி டாஸ்க் ஆரம்பிக்கிறதே பற்றி லேட் ஆகிடுச்சு. ஆனால் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே பரபரப்பாக போகுது. இவங்க அவங்கள கலாய்க்கிறாங்க, அவங்க இவங்கள கலாய்க்கிறாங்க. அதுங்களும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷம் வந்து லைவை கட் பண்ணி விட்டாங்க. அது கட் பண்ணதுக்கு காரணம் இதுவாக இருக்கும் அதுவாக இருக்குன்னு இப்போது ஒரு கேப் விட்டாவே அதை ஃபில் பண்ணுறதுக்கு 1008 பேர் வருவாங்க. இதுதான் காரணம், அதுதான் காரணம். ஆனால் நம்ம சேனலில் ஒருத்தவங்க சூப்பராக கமெண்ட் போட்டாங்க. என்ன தெரியுமா? இன்றைக்கி டிசம்பர் 2, அதாவது நேற்று நடந்தது டிசம்பர் 2, அதுக்கு முன்னாடி நவம்பர் 2. நவம்பர் 2க்கு அதாவது டிசம்பர் 2க்கு பதில் நவம்பர் 2 போட்டு விட்டாங்க. இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு. ஆனால் ஆமாம்ல, மேபி சான்ஸ் இருக்குல்ல. ஏன்னா அவங்க வந்து அடுத்தடுத்து அந்த இது பண்ணிகிட்டே வருவாங்கள்ல, அந்த லைவுக்கு வந்து கிளிப்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. மேபி அது கூட நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் எது என்னவோ நேற்று கட்டாக இருந்தது. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக ஆதரிக்கு வினோத்துக்கும் வந்து சண்டை. ஏமா ஆதரி, நீ வந்து எஃப்ஜே வந்து பொழப்ப, எஃப்ஜேவோட முகத்திரையை கிழிப்ப அப்படின்னு பார்த்தா என்னம்மா நடக்குது அப்படின்னா, ஏதோ என்னால் முடிஞ்சது, நான் வந்ததுக்கு இது வரைக்கும் எந்த சம்பவம் பண்ணல, இதையாவது பண்ணுறன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அந்த நெக்லஸ் திருடு போகாமல் இருக்கிறதுக்காக சபரி, கானா வினோத்து, சாண்டரெல்லாம் அப்படி முடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க பேசுகிறது வந்து அந்த பக்கம் கேட்டிருக்கும் போல இருக்குது. ஆதரிக்கு கண்டிப்பாக கேட்கும், பக்கத்தில் படுத்துருந்தான். அதுக்குன்னு இவங்க பேசாமல் இருக்க முடியும். ஸோ அதனால் ஏன்னா அவங்க அங்கே இருக்காங்கன்னா இவங்க இரிட்டேட் பண்ணுவாங்க. அப்போ இரிட்டேட் பண்ண தானே அவங்க எந்திரிச்சு உள்ளே போய் படுப்பாங்க. இங்கே இருந்தால் அதுக்கு காது கேட்குது அப்படின்ற மாதிரி சவுண்டு கொடுக்குறாங்க. என்னது ஏவான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டார் கானவனது. இப்போல்லாம் ரொம்ப பொங்குறாரு. ஏங்க பொங்குறீங்க? பொறுமை சாமி, பொறுமைன்ற மாதிரி இருந்துச்சு. போய் சண்டை போடுறாரு. அவங்க உடனே வந்துட்டு என்ன சண்டைக்கு வரீங்க, நான் உங்கள சொன்னேன் கானவனது பேரை மென்ஷன் பண்ணேன்னா இவரை தான் சொன்னாங்க. உடனே சரி கொஞ்சம் பின்னாடி பேக் அடிப்போம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் வந்து என்ன தான் சொன்னோம் போது, சரி எதுக்கு நாக்க கடிக்கிறீங்கன்ட்டாங்க இவங்க ஆதிரி. இப்படியே சண்டை மாறிட்டே இருக்குது. ஆமாம், நீங்கள் இப்படி தான் வந்து செஞ்சதெல்லாம் பண்ணிவிட்டு செய்யலை சொல்லுவாங்க. இது மாதிரி தான் நீங்கள் சொல்லி வாட்டர் மினிஸ்டரை வெளியே அனுப்பிச்சிட்டிங்க. வாட்டர் மினிஸ்டர் இருந்தப்போ என்னென்ன வேலை பண்ணீங்க, அவர் வெளியே போனதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் தான் சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்களை வர சொல்கிறாங்க. இந்த ஆதிரி ஒரு டென்ஷன் ஆகிட்டார். உங்களுக்கு தெரியல, வினோத்தை வந்து நீங்கள் கலாய்க்காத வரைக்கும் கம்முன்னு இருப்பார். அங்கங்கே லைட்டாக அவர் கலாய்ச்சிட்டிங்கன்னா அவர் வாயிலேருந்து என்ன வரும்னே தெரியாது. இவர் உடனே வந்து இவ்வளோ பெரிய ஷோவை நீ கெடுத்து நீங்கள் இருக்கும்போது எத்தனை பேர் மூட்டி வேலை பண்ணியிருக்கன்ற மாதிரி அவளுக்கு கலாய்ச்சி விட்டார். ஏன்னா அந்த ஒரு டைம் வந்து கமருதீனுக்கும் ஆதரிக்கும் சண்டை வந்திருக்கும். பயங்கரமான ஒரு சண்டை. கமருதீனும் வெறித்தனமாக இது பண்ணியிருப்பார். நம்ம விஜய் சேதுபதி உள்ளே வந்து கலாய்ச்சிருப்பார். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஆதரி வந்து அரோரா கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அரோரா வந்து கமருதீன் கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்காக வந்துட்டு நீ இது மாதிரிலாம் பண்ணாதான் அவன் வந்துட்டு பொண்ணுங்கனாவே சம்திங் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அது வந்துட்டு அப்படியே வந்து அரோரா என்ன பண்ணியிருப்பாங்க, அரோரா உங்களுக்கு தெரியும் உண்மையான கோழி மூட்டையே அரோரா தான். போயிட்டு கோழி மூட்டுற மாதிரி அங்கே போய் சொல்லிவிட்டு இதை நீ அவங்ககிட்ட செல்லாத அப்படின்ட்டு போயிருப்பாங்க. அவர் சும்மா இருப்பாரா? அவர் சும்மாவே வந்து சூடாவார். சண்டையாகி பெரிய இதாகி போச்சு. அதை வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாரு. நீ என்ன கலாய்ச்சல, தான் நான் ஒன்று கலாய்க்கிறேன்னு. ஆனால் உண்மையை சொல்ல போனால் நான் ஆல்ரெடி சொன்னது தான். திவாகரை வந்துட்டு அந்த பிடுங்கின விஷயங்கள் பண்ணது கானவனது தான். ஏன்னா நல்லா நோட் பண்ணி பாருங்கள், திவாகர் இருக்கும்போது எவ்வளோ ட்ரெண்டிங்கில் வந்தார் வினோத். ஏன்னா அவர் அடித்து ட்ரெண்டிங்கில் வந்தார். இப்போ அவர் போனார், இவரோட விஷயங்கள் வெளியே வரவே இல்லை. இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். அதை யூஸ் பண்ணணும், ஒரு கேரக்டரை வந்து யூஸ் பண்ணணும். இப்போ கவுண்டமணி செந்தில் அவர்கள் மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா செந்திலுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கவுண்டமணி அவர்கள் கொடுக்குற மாதிரி இவரும் கொடுக்கணும். அதுவே ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. அன்றைக்கி ஒரு டைம் வந்து நான் பார்த்தேன். அப்போ வந்து செந்தில் அவர்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பார். அப்படின்னு இருக்கும்போது இவரும் அதே மாதிரி ஒரு ஈக்குவல் இருக்கும், ரெஸ்பெக்ட் கொடுத்து பண்ணணும். அதை விட்டுட்டு ஃபுல்லாக வந்து எனி டைம் வந்து கலாய்ச்சி அவரை வந்து ஊசி பேத்துட்டே இருந்தார். அவர் போயிட்டார். இப்போ அவருக்கு கண்டென்ட்டே இல்லை. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ப்ரொமோவில் இந்த மாதிரி ஒரு ஃபைட்டு பயங்கரமாக போகுது. இதை காமிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் வேறு நம்மளை வந்து டென்ஷன் பண்ண வச்சுட்டாங்க. எது எப்படியாவது யாராவது வின் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே ரொம்ப முழு முயற்சியாக பண்ணிகிட்ருக்காங்க, ட்ரிகர் பண்ணிவிட்டு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த பர்டிகுலர் டாஸ்க்கில் எந்த டீம், அதாவது மாடர்ன் சினிமா டீம் வின் பண்ணுவாங்களா, இல்லை ரெட்ரோ சினிமா டீம் வின் பண்ணுவாங்களா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.